என் பேர் மன்சூர். சென்னையில் வருமானத்தை தேடி பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கிறதுல நானும் ஒருத்தன். ஃபுட் டெலிவரி பண்ணுறது தான் என் வேலை. என் வீட்டில் மொத்தம் 3 பேர். நான், அம்மா, என் தங்கச்சி. இதில் என்னோட வருமானத்தில் தான் எங்கள் குடும்பமே நடந்துக்கிட்டு இருக்கு. இல்லை ஓடிக்கிட்டு இருக்கு. மேடம், லொக்கேஷன் வந்துட்டேன் மேடம். 4th ஃப்ளோரா? 4th ஃப்ளோருங்களா? சரிங்க மேடம். இது ரமலான் மாதம். இந்த நோம்போட அடிக்கிற வெயிலில் பல கிலோமீட்டர் வண்டி ஓட்டி பல வீட்டு மாடி ஏறி இறங்குறது கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் எனக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கு. என்னடா இது காலைல இருந்து ஒரு ஆர்டர் கூட விடுவல? எப்பா கடவுளே, எல்லா பயலும் பசியோட இருக்கணும். எனக்கு ஆர்டர் மலைன்னு ஒழுகணும். என்னப்பா குமார, வேண்டுதெல்லாம் பலமா இருக்குது. மனுஷரே, உனக்காவது ஆர்டர் விழுந்துச்சா? விழுந்துச்சே. மனுஷரே, நியூஸா பாத்தியா? மகாராஷ்டிரால போய் நம்மள மாதிரி டெலிவரி பாய் போய் ஒருத்தர் டெலிவரி கொடுக்க போயிருக்கான். முஸ்லீம் தெரிஞ்சுன்னா ஆர்டரே கேன்சல் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆமா மச்சான், வட மாநிலம் ஃபுல்லாவே மதவெறியில மூழ்கிட்டானுங்கடா. சாப்பிடுறது கூட மதவெறி பாக்குறானுங்கடா. இவனுங்களை திருத்த முடியாது மச்சான். சரி வா, ஒரு டீ அடிச்சுட்டு வந்துரும். டீயா? நோம்பு வச்சிருக்கேன்டா. ஏண்டா, சும்மாவே நம்ம டெலிவரி பண்ணிட்டு நம்மளுக்கு நாக்கு தள்ளுது. இதுல நோம்பு வச்சு ஏன்டா இப்படி கஷ்டப்படுற? உங்களை இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த அல்லா சாமிக்கு என்னதான்டா கிடைக்க போகுது? மச்சான், நான் நோன்பு வைக்கிறதுனால இறைவனுக்கு எதுவும் கிடைக்க போறது கிடையாது. நான் நோன்பு வைக்காதனால இறைவனுக்கு எதுவும் குறைய போறதும் கிடையாது. நான் நோன்பு வைக்கிறது வந்து நான் நல்லா இருக்கணும் தான். என்னோட நலனுக்காக தான் நான் நோன்பு வைக்கிறேன். ஏண்டா, நீ இவ்வளவு கஷ்டப்படுற, இதுல நீ நல்லா இருக்கணும்னு நோன்பு வைக்கணும்னு நினைக்கிற? ஒன்னும் புரியலையே மச்சான். அதாவது குமார, இந்த நோன்பு இருக்குல்ல, அது ஏன் வைக்கிறோம் அப்படின்னா நமக்குள்ள வந்து இறையச்சம் ஏற்படணும் அப்படின்ட்டு தான். இப்ப நான் நோன்பு இருக்கும்போது காலையில் 5 மணிலேருந்து சாயங்காலம் 6:15 வரைக்கும் எதுவுமே சாப்பிட மாட்டேன். ஏன், தண்ணி கூட குடிக்க மாட்டேன். ஆனா யாருமே இல்லாத இடத்துல போயிட்டு நைஸா தண்ணியை குடிச்சிட்டு எதையாவது சாப்பிட்டுட்டு வெளியே வந்து நான் நோம்புன்னு சொல்லலாம். ஆனா நான் தனியா போய் யாரும் பார்க்காத மாதிரி சாப்பிட்டா கூட என் இறைவன் என்ன பாக்குறான். நான் தண்ணி குடிச்சிட்டா என் நோம்பு முடிஞ்சிடும் அப்படின்னு பயப்படுறேன் பாத்தியா? இதுதான் மேட்ரு. இந்த இறையச்சம் தான். இந்த இறையச்சம் வரணும். யார் பார்க்கலனாலும் இறைவன் என்ன பார்த்துட்டு இருக்கான் அப்படின்ற அந்த இறையச்சம் வரணும்னு தான் இந்த நோன்பு வைக்கிறோம். இப்போ நான் ஒரு வியாபாரம் செய்யறேன்னு வையேன். அந்த வியாபாரத்துல வந்து யாருக்குமே தெரியாம இப்போ உதாரணத்துக்கு ஒரு பீஸ் டேமேஜ் ஆயிருக்கு. இந்த டேமேஜை மறைச்சு நான் மோசடி செய்யலாம். ஆனா யாருமே பார்க்கலனாலும் என் இறைவன் பார்க்கறான் அப்படின்ற நேர்மை எனக்குள்ள வரும். இப்போ ரோட்ல ஒரு பொண்ணு போகுது. அந்த பொண்ணு பார்க்காத நேரத்துல அந்த பொண்ணை நான் ஆபாசமா பார்க்கலாம். ஆனா அந்த பொண்ணு பார்க்கலனாலும் யாரு பார்க்கலனாலும் இறைவன் பார்க்கறான்ற பயத்துல நான் ஒழுக்கமா இருப்பேன். இதுதான் நோன்பு. எல்லாம் சரி மச்சான், வசதியா இருக்கவங்க ஏசி ரூம்ல நோன்பு வைப்பாங்க. நீயே டெலிவரி பண்ணி இவ்வளவு கஷ்டப்படுற, நீ எதுக்கு மச்சான் நோன்பு வைக்கணும்? குமார, இந்த கஷ்டம் நஷ்டம் பணம் சொத்து இதெல்லாம் வந்து வரும் போகும். ஆனா ஒழுக்கன்றது வந்து இறையச்சம் மூலமா தான் வரும். சொல்ல போனா ஏழ்மையில தான் ஏதாவது தப்பு பண்ணலானே உனக்கு தோணும். நானே கஷ்டப்படுறேன், திருநா தப்பு இல்ல, நானே கஷ்டப்படுறேன், அடுத்தவனை ஏமாத்தினா தப்பு இல்லைன்னு சொல்லி ஏழ்மையில தான் உனக்கு தோணும். அதனால இன்னைக்கு நான் இவ்வளவு வெயில டெலிவரி பண்ணி கஷ்டப்பட்டு நோன்பு வச்சாலும் நாளைக்கு எனக்கு எவ்வளவு